நபி மேல நமக்கு இருக்கிற கடமை என்ன? குர்ஆன் இருக்குது, குர்ஆனின் மீது நமக்கு சில கடமைகள் இருக்கு. குர்ஆனின் மீது நமக்கு சில கடமைகள் இருக்கு. என்ன கடமை இருக்குது? திலாவத்துல் குர்ஆன், குர்ஆனை ஓதணும், குர்ஆனை ஹிஃப்ஸ் பண்ணணும், குர்ஆனை ததப்புர் சிந்திக்கணும், அமல் செய்யணும். ஷுருல் குர்ஆன், குர்ஆனை மக்களுக்கு உம்மத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும். குர்ஆனின் மீது நமக்கு இருக்கிற கடமை என்ன? இந்த 5 கடமை: திலாவத்துல் குர்ஆன், ஹிஃப்ஸுல் குர்ஆன், ததப்புருல் குர்ஆன், அமலுல் குர்ஆன், நஷ்ருல் குர்ஆன். இது நமக்கு குர்ஆனுக்குமான உறவு, பந்தம் இருக்குது இல்லையா? சொந்தம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கும் நமக்குமான உறவு என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது நமக்கு இருக்கிற கடமை என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது நமக்கு இருக்கிற கடமை என்ன? 4 கடமைகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு நமக்குமான கடமைகள் என்ன? நபி மேல நமக்கு இருக்கிற கடமை என்ன? ஹுக்கூக் என்ன? ஹக் என்ன? கண்டிப்பாக, நிச்சயமாக நாளை மறுமையில் இந்த 4 ஹக்குகள் குறித்து நாம் விசாரிக்கப்படும். அது கண்டிப்பாக நம்ம பதில் சொல்லியாகணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீதான கடமை இந்த 4 கடமை. முதல் கடமை என்ன? இது நமக்கு மட்டும் பேசப்படுறதல்ல, நமக்கு மட்டும் பேசப்படுறதல்ல. இது நாம இந்த செய்தியை நம்ம குடும்பத்துக்கு கொண்டு போகணும், நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு கொண்டு போகணும். ரசூலின் மீதான கடமையை நம்ம விளங்கித்தான் வைங்க. நபியினுடைய ஹக்க அதா செஞ்சிருவோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஹக்க அதா பண்ணியாரு. கடமைகளை, ஹக்கூக்குகளை விளங்காததனுடைய விளைவுகள் தான் ஹக்க அதா செய்யறதில்லை. என்ன கடமை? முதல்ல மஅரிஃபத்துர் ரசூல் ஸல்லல்லாஹு. முதல் கடமையே என்ன? மஅரிஃபத்துர் ரசூல் ஸல்லல்லாஹு. நபி யாருங்கிறத விளங்கணும். முதல் கடமை என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம விளங்கிட்டேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருங்கிறத தெரிஞ்சுட்டேன். நாம விளங்கின நல்ல விளக்கம் இல்ல, நாம விளங்கியிருக்கிறது மட்டும்தான் நபிங்கிறது அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சீரத்தை, வரலாற்றை, வாழ்க்கைய எத்தனையோ செய்திகள் இருக்குது. மஅரிஃபத்துர் ரசூல் அம் லம் யஅரிஃபு ரசூலஹும் ஃபஹும் லஹு முன்கிரூன். அவர்களுடைய ரசூல் யாருங்கிறத அவர்கள் விளங்க வேண்டாமா? அல்லாஹ் குர்ஆன்ல அல்லதீன ஆதைனாஹுமுல் கிதாப யஅரிஃபூனஹு, வேதம் பெற்றிருக்கிற யூதர்கள் நபியை விளங்கி வச்சிருக்கிறாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்? நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நமக்கு தரப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருங்கிறத நம்ம விளங்குனதை விட மத்தவங்க அதிகமா என்ன செஞ்சிருக்கிறாங்க? இந்த ஆயத்துக்கு என்ன அர்த்தம்? छोटा सा ऐलान है, ये मस्जिद के बाहर जो जिम्मेदार हैं खाने के, उसके अलावा सब लोग वहां खड़े हैं, बड़ा मेहरबानी अंदर आओ भाई। ये मीलाद का जलसा है, हजरत मुताबिक तशरीफ लाए हैं। हाउस के अतराफ जितने भी हैं सब लोग अंदर आओ, सिवाय 5 जने के बच्चे पूरे बाहर बैठे हैं। बड़ा मेहरबानी अंदर எல்லா உள்ள வாங்க இன்ஷா அல்லாஹ். 4 பேர் 5 பேர் खिदमत விட்டு மத்தவங்க எல்லாமே உள்ள வந்து வாசல் வாங்க. தயவுசெய்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கும் நமக்குமான உறவுகளில் முதல் உறவு என்னன்னா மஅரிஃபத்துர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருங்கிறத முதல்ல நம்ம விளங்கணும். மஅரிஃபத் வேணும். ரசூலுடைய வாழ்க்கைய உள்ள உணர்ந்து ஆய்வுபூர்வமாக நம்ம படிக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வாழ்க்கையை நம்ம என்ன செய்யணும்? எத்தனையோ தலைவர்கள், எத்தனையோ ஆய்வாளர்கள், எத்தனையோ அறிஞர்கள், முஸ்லிம்கள், முஸ்லிம் அல்லாத மக்கள் நபியை பார்த்த பார்வை என்ன? அவங்களுடைய பார்வையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஹாபாக்களுடைய பார்வையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவுலியாக்களும் இறையேசர்களும் இவர்களுடைய பார்வையில முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹு அக்பர். அது ஒரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வாழ்க்கை ஒரு கடல். அது
சமுத்திரம். எப்படி பார்க்கிறோமோ, எதை பார்க்கிறோமோ, எந்த பகுதியை பார்க்கிறோமோ. ஸல்லல்லாஹு வாழ்க்கையில முதல்ல மாரிஃபத். நபியை விளங்கணும்னா என்ன செய்யணும்? நபி யாரு விளங்கணும்னா முதல்ல நம்ம என்ன படிக்கணும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருன்னு விளங்குறதுக்கு நம்ம படிக்க வேண்டியதே முதல்ல குர்ஆன் தான். குர்ஆன்ங்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சீரத் நூல் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வரலாற்று நூல் தான் குர்ஆன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வாழ்க்கையை அனுபவமாக, அவங்க குடும்ப வாழ்க்கை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய நடை, உடை, பாவனை, அத்தனை பார்வை எப்படி இருந்தது, அந்த பார்வை என்னெல்லாம் செய்யும், நபி பிடித்தால் என்ன செய்யும், ரசூலுடைய பிடிக்க இருக்கிற, நபியினுடைய கைக்கு இருக்கிற, காலுக்கு இருக்கிற குர்ஆன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருங்கிறத முதல்ல மாரிஃபத், நபி யாருன்னு தெரியணும்னா குர்ஆன்ல இருந்து படிக்கணும், சஹாபாக்கள் இருந்து படிக்கணும், சாலிஹீன்கள் இருந்து படிக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருங்கிறத வஹாபிகள்கிட்டயோ மற்றவர்கள்கிட்டயோ படிக்க கூடாது. நபி யாருங்கிறத நபி மேல முஹப்பத் கொண்டவங்கள்ட்ட இருந்து படிங்க. அப்பதான் தெரியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருங்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மாரிஃபத் நபியை பார்த்த அந்த சஹாபிகள் பார்த்த பார்வை, ஒரு பார்வைக்காக ஏங்கி கிடந்த அந்த பார்வை. ஒரு சஹாபிகளும் நம்ம எப்படி பார்க்கிறோம்ங்கிறத பொறுத்தது இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியூருக்கு போயிருந்தாங்க. ஒரு பயணத்தை முடிச்சிட்டு திரும்ப ரிட்டர்ன் ஆகுறாங்க மதீனாவுக்கு. ரஜா மின் சஃபரி, பயணத்துல இருந்து ரிட்டர்ன் மதீனாவுக்குள்ள நுழையும் போது ஒரு கிராமவாசி, ஒரு அராபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை விருந்துக்கு கூப்பிடுறாரு. என் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் ஜியாரத் பண்ணிட்டு போங்களேன் அப்படின்னு கேட்கிறாங்க. ரொம்ப விரும்பி கேட்கிறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக இந்த விருந்தையும் அவங்க ஏழை பணக்காரர் பார்க்கறது இல்ல, கிராமவாசி நாகரிகமானவர் நாகரிகம் இல்லாதவர் பார்க்கறது இல்ல, அவங்களுடைய அன்பை தான் பார்ப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் ரொம்ப விரும்பி கூப்பிட்டாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி வரட்டாங்க, போய் விருந்துல உட்கார்றாங்க. அப்படி கவனிக்கிறேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை. கிராமவாசி தான், கிராமவாசிகளுக்கு தான் நாகரிகம் அந்த அளவுக்கு தெரியாது இல்லையா, ஆனாலும் அப்படி கவனிக்கிறார். விழுந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கவனிச்ச கவனிப்பு இருக்கிற ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இருந்து விடைபெறும் போது, இதா ஜிரித்தல் மதீனா ஃபஅதினா, நீங்க மதீனாவுக்கு வரக்கூடிய வேலை இருந்துச்சுன்னா வந்தா கண்டிப்பாக என்ன வந்து சந்திக்கணும், எங்கிட்ட நீங்க வந்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல ஒரு பழக்கம் இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஒரு பழக்கம் என்னன்னா, பிறந்தது முதல் கொண்டு வஃபாத் ஆகிற வரை அவர்களுடைய வாழ்க்கையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்காக யார் என்ன செய்தாலும், உபகாரம் செய்தாலும் அந்த உபகாரத்துக்கு பிறகு உபகாரம் செஞ்சிருவாங்க. உலகத்துல நானும் நீங்களும் அப்படி சொல்ல முடியுமா? எனக்கு யாருக்கெல்லாம் உபகாரம் செஞ்சாங்களோ எல்லாத்துக்கும் நான் பதில் உபகாரம் செஞ்சுட்டேன் அப்படி சொல்ல முடியுமா உலகத்துல? அந்த வார்த்தையை சொல்றதுக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுக்க தகுதியானவர். நான் வாழ்நாள்ல யாருக்கும் கடமைப்படலைங்கிறாங்க, ஒரே ஒரு தரம் வேணும். நான் எல்லாருக்கும் பதில் உபகாரம் செஞ்சுட்டேன், ஆனா ஒரே ஒருத்தர் யாரு? சித்திகுல் அக்பர். சித்திக் நாயகம், என்னால பதில் உபகாரம் செய்ய முடியாது, அதனால நான் அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சிட்டேன், என் சார்பா என் ரப்பு என்னுடைய சித்தியத்துக்கு என்ன செய்வான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கும் சித்திக் ரலியல்லாஹுக்கும் உள்ள உறவு இருக்குது பாருங்க. அல்லாஹ் அக்பர். அந்த இணக்கமான, அதான் சொன்னேன், நபி யாருங்கிறத நபியை தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்கணும், சஹாபிகள் சொல்லணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருங்கிறத யார்கிட்ட இருந்து படிக்கணும்? நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருங்கிறத முதல்ல குர்ஆன்ல இருந்து படிங்க, இரண்டாவது சஹாபாக்கள் இருந்து படிங்க. சஹாபிகள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை எப்படி சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? பதில் உபகாரம் செய்யணும்னு சொன்னாங்க. நீங்க மதீனாவுக்கு வந்தா திரும்ப வாங்க, எங்க வீட்டுக்கு வரணும், விருந்தாளியா வரணும் கூப்பிட்டாங்க அந்த கிராமவாசி. கொஞ்ச நாள் கழிச்சு அவர் ஏதோ ஒரு வேலையா வந்தாரு மதீனாவுக்கு. வந்த இடத்துல ஞாபகமாக நபியை பார்க்கணும்னு வந்துட்டாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கணும்னு நினைச்சிட்டாரு. வந்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் ரொம்ப ஆற தழுவி அவர் அமர வச்சு அவருக்காக விருந்து கவனிச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதோட பயங்கரமா கவனிக்கிறாங்க.
சஹாபாக்கள் பாக்குறாங்க, யாரு இவர், ஒரு கிராமவாசி தானே, ஒரு அடாவி தானே, இவ்வளவு தூரம் அவரை விருது கவனிக்கிறாங்களே. சமுதாயத்தில் இந்த மாதிரியான கவனிக்கப்படாதவங்க ரசூலுல்லாஹுடைய சபைக்கு வந்தால் அவர்களை பெருசா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சுவாங்க. அவங்க மனசுல அந்த தாழ்வு மனப்பான்மை வந்துடக்கூடாது இல்லையா? சமூகத்திலிருந்து ஓரம் கட்டப்பட்டவங்க, ஒதுக்கப்பட்டவங்க, மக்கா வெற்றி பெற்று காபத்துல்லாஹுடைய சாந்தியை வாங்கி காபாவை திறக்கும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு பெரிய கூட்டத்துல பிலால் ரலியல்லாஹு கூப்பிட்டு காபாவுக்கு மேல ஏறணும்னு சொன்னாங்க இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுத்தி 10,000 பேர் நிக்கிறாங்க, 10,000 சஹாபாக்கள், மக்காவுடைய மக்கள் எல்லோரும் நிக்கிறாங்க. அவ்வளவு பெரிய உணர்ச்சி பூர்வமான அந்த சபையில பிலால் ரலியல்லாஹு கூப்பிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. இஸ்ஆத் யா பிலால், இஸ்ஆத் யா பிலால், பிலாலே காபாவுக்கு மேல வாங்க அப்படின்னு சொன்னாங்க. காபாவுக்கு உள்ள போகும்போதும் பிலால் ரலியல்லாஹு மட்டும்தான் கொண்டு போனாங்க. காபாவுக்கு உள்ள போகும்போது யாரும் கொண்டு போனாங்க? பிலால், நீங்க மட்டும் வாங்க உள்ள. கதவு பூட்டிட்டாங்க. உள்ள ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? முடிச்சிட்டு கதவு திறந்து வெளியே வந்தவுடன் இப்னு உமர் ரலியல்லாஹு போய் கேட்டாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள என்ன செஞ்சாங்க? 2 ரக்காத் தொழுதாங்க. எந்த இடத்துல தொழுதாங்க? அந்த இடத்தை காட்டினாங்க. ஓ இப்னு உமர் ரலியல்லாஹு அவங்க சுன்னத்தின் மேல ஒரு பெரிய ஆர்வமானவங்க. காபாவை போட்டுட்டு மேல ஏறினாங்க. பிலால் மேல வாங்க, மேல வாங்க, மேலே மேலே ஏறி பிலால், மதீனாவினுடைய தெருக்களில் எல்லாம் உங்கள் பாம்புகளை கேட்டு இருக்கிறது பிலால். மக்காவுல இதுவரைக்கும் நீங்க பாங்கு சொல்லலையே பிலால், மக்காவுல பாங்கு சொல்லுங்க. சுத்தி இருந்தவங்க எல்லாம் பாக்குறாங்க. என்ன பார்த்தாங்க? எப்படி பார்த்தாங்க? நேற்று வரைக்கும் இந்த பிலால் ஒரு கருப்பினத்து அடிமையாக மக்காவினுடைய தெருக்களில் செருப்பு போட்டுட்டு கூட நடக்க முடியாம தடை செஞ்சு வச்சிருந்தோம். ஆனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நீக்கிறோ அந்த கருப்பினத்து தீண்டத்தகாத வரை அவங்க பாசியில காபாவுக்கு மேலே ஏறி அழகு பார்க்கிறாரே, கொதிச்சு போயிருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாங்கு சொல்லி பிலால்னு சொன்ன உடனே பிலால் ரலியல்லாஹு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வந்து, யா ரசூலல்லாஹ், உலகத்தின் எந்த மூலையில் என்னை நிறுத்தி வாங்கு சொல் பிலால் என்று நீங்கள் சொன்னால் காபாவின் திசையின் பக்கம், கிப்லாவின் பக்கம் என் உடல் தானாகவே திரும்பிவிடும். ஆனால் காபாவுக்கு மேலேயே ஏறி நிறுத்திருக்கிறீங்க யா ரசூலல்லாஹ். இப்ப நான் பாங்கு சொல்லணும்னா எதை பார்த்து பாங்கு சொல்றது? என் கிப்லா எதுன்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பிலால் என்ன பார்த்து பாங்கு சொல்லுங்க, இப்போ உங்க கிப்லா நான் தான் சொல்றேன். உணர்ச்சி பூர்வமான நிகழ்வு. சமுதாயத்தில் கவனிக்கப்படாதவர்களை எல்லாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்வை அவர்களின் பக்கம் உயர்த்த வைத்தார். அப்படி சாமானிய மக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வந்து சந்திச்சா, சாமானிய மக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வந்து ஒருத்தர் பார்க்க வந்தார். ஜாகிர்னு ஒருத்தர், ஒரு ஏழை தான், ஒரு வியாபாரி, சந்தை வியாபாரி, சாதாரண ஜாகிர் ரலியல்லாஹு அன்ஹு. வீட்டுல வந்து கேட்டாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்களா? இல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே போயிருக்கிறாங்க. சரிட்டு போயிட்டாரு அவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்தாங்க. மனைவி வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களை பார்க்க ஜாகிர் வந்தார். ஜாகிர் வந்தாரா? ஜாகிர் வந்தாரா? ஜாகிர் ஒன்றும் பெரிய தலைவர் அல்ல, ஜாகிர் ஒன்றும் பெரிய பணக்காரர் அல்ல, ஜாகிர் ஒன்றும் பெரிய சமுதாயத்தினுடைய பெரிய அளவுல பார்க்கப்படுற ஆள் கிடையாது, சாதாரணமான ஒரு மனிதன் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே, அப்படியா, நான் போய் பார்க்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தேடி, என் வீட்டை தேடி ஜாகிர் ஒருத்தர் வந்தாரா? நான் போய் பார்க்கிறேன். எங்க இருப்பாங்க? பஜார்ல இருப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க. பஜார் வெளியில அவர் வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே பின்னாலேயே போய் அவருடைய கண்ணை அப்படியே பின்னாலேயே பொத்துனாங்க, அப்படியே தூக்குனாங்க. இந்த அடிமையை நான் விற்கிறேன், யாருக்கு வேண்டும் அப்படின்னு கேட்டாங்க. அவர் அப்படியே திமிர்றாரு, யாரும் தெரியலையே, திடீர்னு வந்து கட்ட போடுறான். நம்ம விளையாடும் இல்லையா, நம்ம பிள்ளைங்கள்ட்ட, நமக்கு பிரியமானவங்கள்ட்ட நம்ம விளையாடுற மாதிரி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுத்தி நிக்கிற சஹாபாக்கள் எல்லாம் பாக்குறாங்க. நபி அவருடைய சந்தையில சஹாபாக்கள் வியாபாரம் செய்யறது நிறுத்திட்டு இந்த காட்சியை பாக்குறாங்க. நபி இப்படி எல்லாம் விளையாடுறாங்களே, அப்படியே அவர் என்ன செய்யறாரு? திமிர்றாரு. எதுக்கு? யாரும் தெரியலையே, யார் கண்ட போடுறான்னு தெரியலையே. ஒரு கட்டத்திற்கு மேல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய முபாரக்கான அந்த கஸ்தூரி வாசனையை அவர் உணர்கிறார். நபியினுடைய மேனியில் வரக்கூடிய கஸ்தூரி வாசனையை உணர்கிற பொழுது
அப்படியே திமிரி வந்தவர் அப்படியே தன்னுடைய முதுகை நெஞ்சோடு பின்னால் வச்சு செல்லாலை செல்லத்தினுடைய நெஞ்சோடு அப்படியே அணைக்கிறார். அவர் சொன்னார், யார சூழலாம், என்னையா விற்க போறீங்க? ஆனா காசு யார சூழல், நான் ஒரு செல்லா காசு அப்படின்னாரு. நான் ஒரு செல்லா காசு, என்னை யாரும் மதிக்க மாட்டாங்க, என்ன போய் விற்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர் கேள்வி மாதிரி சொன்னாங்க. சாகிர், நீங்கள் அல்லாட்ட செல்லா காசு கிடையாது, அல்லாட்ட நீங்கள் உயர்ந்த ஆளு அப்படின்னாங்க. சமூகத்தில் கவனிக்கப்படாதவர்கள், இவர்களுடைய அந்த தாழ்வு மனப்பான்மை. கொஞ்ச நேரம் பேசினா போதும், கொஞ்ச நேரம் உட்கார்ந்தா போதும், மனசுல இருக்கிற அந்த தாழ்வு மனப்பான்மை போயிடுங்க. அது அல்லாஹ் கொடுத்திருந்த பெரிய பாக்கியம். அது நபியை கொஞ்ச நேரம் பார்த்தால் மனசுல என்ன கவலையோடு, சாமாக்கள் சொல்றாங்க, நிறைய கவலைகளோடு நாங்கள் பள்ளிவாசலுக்கு செல்வோம், போய் உட்காருவோம், கொஞ்ச நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்ப்போம், அது நபி எங்களை பார்ப்பாங்க, அவ்வளவுதான். நபியே, அவர்களை கொஞ்சம் திரும்பி பாருங்கள், நபியே அவர்களை கொஞ்சம் பாருங்க, அவர்களுக்காக துவாசிங்க. இந்த ஸலாத்தக சக்கனுள்ளம், நீங்க திரும்பி பார்த்தாலும், நீங்க ஸலாம் சொன்னாலும், துவா செஞ்சாலும் அவங்க வாழ்க்கை நிம்மதி கிடைச்சிருந்தாங்க. நபி பார்த்தா போதுங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பார்வையை வாங்கினா போதும், தூரத்திலிருந்து நபியோட பார்த்தால் சக்கீனத்து கிடைச்சிடும். சாமானியர்கள், சமூகத்தில் சாமானியர்களாக, சமுதாயத்திலிருந்து ஓரம் கட்டப்பட்டவர்களாக இப்படி இருந்தவர்களை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொது இடங்களுக்கு கொண்டு வந்து அவர்களுக்கு முன்னால் அவர்களை நிறுத்தி அவங்க மனசுல இருக்கிற அந்த தாழ்வு மனப்பான்மையை சொல்லுவாங்க. அந்த தாழ்வு மனப்பான்மை ஒரு மூமினுக்கு ஆபத்து. ஒரு மூமின் எப்போதுமே தாழ்வு மனப்பான்மைக்கு ஆட்படக்கூடாது. நீங்க உலகத்துல கொடுக்கப்படுகிற கவுன்சிலிங் அதிகமான கவுன்சிலிங் எதுக்கு கொடுக்குறாங்க? தாழ்வு மனப்பான்மைக்கு. எப்போதுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மூமினை தாழ்வு மனப்பான்மைக்கு உட்படுத்த மாட்டாங்க. உங்களை யாரும் உங்களை நீங்களே காக்க நினைக்காதீங்க. உங்களை நீங்களே, நான் ஒரு தலைப்பின் கீழ் உள்ளே வருகிற பொழுது, நபிக்கும் நமக்குமான உறவுகளுக்கு கீழே உள்ளே வருகிற பொழுது உள்ள செய்திகள் அனைத்துமே இந்த உம்மத்துக்கு பாடம் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கிற கவுன்சிலிங் சொல்றேன். கந்தக் யுத்தம், 10,000 பேர் பன்னாட்டு படைகள் எதிரில் நிற்கிறாங்க. 3,000 பேர் சாப்பாட்டுக்கு வழியில வயிற்றுல கயிறு கண்ணை கட்டி, அந்த வரலாறு நம்ம படிச்சிருக்கோம் தானே, தோன்றுனாங்க. எவ்வளவு பயம் அது. அல்லாஹ் குர்ஆன்ல கந்தக் நடந்த யுத்தத்தை பத்தி சொல்லும் போது என்ன சொல்றான்? முஃமின்கள் கடுமையாக சோதிக்கப்பட்டார்கள். ஒரு பெரிய ஏற்பட்டுச்சு. அந்த பயத்துல, பசியில, இருட்டுல, குளிர்ல எதிரிகள் பன்னாட்டு எல்லாம் சேர்ந்து வந்து நிற்கிறாங்க. மதீனாவை காப்பாற்றுறதுக்கு போராடுறாங்க. குழி தோண்டிட்டு இருக்கும் போது சஹாபிகள் ஒவ்வொருவர்களுடைய கண்ணிலையும் பயம் இருந்துச்சு. அல்லாஹ் குர்ஆன்ல அந்த பயத்தை அல்லாஹ் விவரிப்பாங்க. அந்த பயத்தினால இதயங்கள் எல்லாம் தொண்டைக்குழிக்கு வந்துருச்சுங்களா? உலகத்தில் குழுவுகள் இதயங்கள் எங்க வந்துருச்சா? தொண்டைக்குழிக்கு வந்துருச்சுன்னா பயம் எவ்வளவு பயங்கரமான பயமா இருக்கும். அப்படி பயத்துல நிற்கிற முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? அந்த இருட்டுல வயிற்றுல கல்லை கட்டிட்டு சம்மட்டி எடுத்து ஓதி ஒரு பாறையில் அடிக்கும் போது அல்லாஹு அக்பர் வஅதீது மஃபாத்திஹ யமன், அல்லாஹு அக்பர் வஅதீது மஃபாத்திஹ ஷாம், சிரியாவின் சாவி எனக்கு தரப்பட்டது, யமனின் சாவி எனக்கு தரப்பட்டது, ரோமின் சாவி எனக்கு தரப்பட்டது, பாரசீகத்தின் சாவி எனக்கு தரப்பட்டது. இங்கிருந்து பாரசீக கோட்டைகளை பார்க்கிறேன், ரோமின் வழித்தளங்களை பார்க்கிறேன், மதாயிக் நகரத்தை பார்க்கிறேன். ஏன் ஸல்லல்லாஹு சொல்லிட்டே இருக்கிறாங்க. என்ன கேட்கணும் சஹாபாக்கள்? மதீனாவே சொந்தமாக இல்லையே யார சூழல்லா, மதீனாவையே காப்பாற்றுறதுக்கு போராடுறோமா யார சூழல்லா? நீங்க என்ன பார்த்தா உலகத்தினுடைய சூப்பர் பவர் ரோம் கிடைக்கும், பாரசீகம் கிடைக்கும் சொல்றீங்களே யார சூழல்லா? அப்படித்தானே சொல்லணும். சஹாபாக்கள் என்ன கேட்டாங்க தெரியுமா?
ஐயுல் மதீனத்தை துஃப்தஹு அவ்வலன் யா ரசூலல்லாஹ். 2 சூப்பர் பவர் ரோமும் பாரசீகமும் கிடைக்கும் என்று சொல்கிறீர்களே யா ரசூலல்லாஹ், 2 எதை முதல்ல நாங்கள் வெற்றி கொள்வோம் அப்படின்னு கேட்கிறாங்க. 2 எது முதல்ல எங்களுக்கு கிடைக்கும்? இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க? எந்த இடத்திலேயும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மூமின் எதிர்காலம் இல்லையோ, இதோடு முடிஞ்சு போயிடுமோ, என் வாழ்க்கை அழிஞ்சு போயிடுமோ, இஸ்லாத்திற்கு எதிர்காலம் இல்லையோ, முஸ்லிம்கள் சட்டங்களை முடிச்சிருவாங்களோ, முஸ்லிம்களை எதிர்காலம் எல்லாம் ஆக்கிடுவாங்களோ, சொத்துக்களை அவநம்பிக்கையான வார்த்தைகளை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்கு எப்பொழுதுமே கற்றுத் தந்தது கிடையாது. தாழ்வு மனப்பான்மையோடு எப்பவுமே என்ன செஞ்சதில்லை. முட்டி மோதி நிற்கிற பொழுது வழி திறக்கும். அது திறக்கிற இடம் அது. இஸ்லாம் எல்லா காலகட்டத்திலேயும் எதிர்ப்புற வளர்ந்த மார்க்கம் அல்ல, எதிர்க்க வளர்க்கும். வந்து அடைபடுகிற பொழுது கடைசி நேரத்தில் அல்லாஹ் திறக்குவான். எப்படி திறக்குங்கிறது சொல்ல தெரியாது. முன்னால கடல் இருக்கு, பின்னால ஃபிரௌனுடைய கூட்டம் இருக்குது. இன்னான் நமுதிரக்கூன் கேட்டாங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்தை. நமுதிரக்கூன் மூசாவை இப்படி மாட்டிக்கிட்டவன் கேட்டாங்க. கல்லா கல்லா மாட்ட மாட்டேன். இந்த மாயில பீச என்னுடைய ரப்பு இருக்கு, அவன் காப்பாற்றுவான். படகு இல்ல, போறதுக்கு வழி இல்ல, எப்படி சொல்ல தெரியாது. ஆனாலும் மாட்ட மாட்டேங்கிறாங்க. இதுக்கு பேர் ஈமான். இதுக்கு பேர் தௌஹீத். முஃமின்களுக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தான் கற்றுக் கொடுக்கிறார்கள். எந்த சூழ்நிலையிலேயும் ஹிஜ்ரத் பயணத்திற்கு போகிற பொழுது கடைசியாக சுராக்கா வந்து பிடிக்கிறார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுராக்கா பிடிச்சாரா இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பேசுறாங்க? கைஃப பிக்க சுராக்கா, கிஸ்ராவினுடைய உலக பிரசித்தி பெற்ற தங்க காப்புகளை உன் கைக்கு நான் அனுபவிக்கிறேன். என்ன பேரம் பேசுறாங்க? மதீனாவுக்கு போயிட்டு இருக்கிறாங்க ஹிஜ்ரத்துக்கு. அவர் வந்து பிடிக்க வந்தாரு. பிடிக்க வந்தவங்க என்ன பேசுறாங்க? சுராக்கா இருக்களுடைய உலக பிரசித்தி பெற்ற கிஸ்ரா சவால், கிஸ்ராவினுடைய காப்பு உலக பிரசித்தி பெற்றது. அப்போட்டுக்கு காப்பு, அந்த காப்பு உன் கைக்கு நான் அனுபவிக்கிறேன். அவர் கலிமா சொல்லிட்டாரு, பின்னால போனாரு. போனதுக்கு பின்னால உமர் ரலியல்லாஹு ஆட்சியில பாரசீகம் வெற்றி கொள்ளப்பட்டவன அந்த காப்பை எடுத்து முதல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்கு கொடுத்த அந்த சுராக்காவுக்கு நான் அனுபவிக்கிறேன்னு சொல்லிட்டு அனுபவிச்சாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்தில் இருந்து ஓரம் கட்டப்பட்டவர்களை, சாமானியர்களை, தங்களுக்கு தங்களை கூடி குறுகி ஒரு சில பேருக்கு இந்த பழக்கம் இருக்கு. பொது இடத்துல பேச மாட்டாங்க, பொது இடத்துல என்ன செய்ய மாட்டாங்க, ரொம்ப வெக்கப்படுவாங்க. கூச்சி சுபாவம் சொல்லுவாங்க. அது வந்து தன்னைத்தானே நினைச்சுக்கிறாங்க. எல்லா பாம்புகளும் அப்படியே வளர்ச்சிக்கிட்டு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாத்தை நோக்கி பாயுது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் சொன்னாங்க, மூசா நீங்க பயப்படக்கூடாது, நீங்க பயப்படக்கூடாது. ஏன்? இன்னக அன்தல் அலா, நீங்க தான் உயர்ந்தவங்க. ஏன்னா உங்கள்ட்ட ஈமான் இருக்கு. மூமின்கள் வாழ்க்கையில் அல்லாஹ் கொடுக்கிற படிப்புனா இது. வலா தஹினு வலா தஹ்சனு வஅன்துமுல் அலௌன், வஅன்துமுல் அலௌன், நீங்கள் உயர்ந்தவர்கள். இன்குந்தும் மூமினீன், நீங்கள் மூமின்கள். அல்லாஹ் சொன்னான், மூமின்களே நீங்க எப்பவுமே என்ன செய்யக்கூடாது, உங்களை நீங்க. அப்ப நான் இங்க என்ன சொல்ல வரேன்? சமூகத்தில் சமானியர்களை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடு உட்கார்ந்து பேசினா, அவங்கள்ட்ட பார்த்தா, அவங்கள்ட்ட பழகினா, எல்லாரும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எல்லாருடைய ஸ்டேட்மெண்ட் வாக்கு மூலம் இதுதான். நபிட்ட நாங்க பழகினா, நபி எங்கள்கிட்ட பழகிறத பார்த்தா, நாங்க ஒவ்வொருவர்களும் இப்படி நினைப்போம். என்னன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரையும் விட எங்கள்கிட்ட தான் அதிகமா மஹப்பத் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நினைப்பாங்க. இப்படி யாருக்கையாவது சொல்ல முடியுமா? இப்படி யாருடைய பழக்கமாக இருந்து சொல்ல முடியுமா? நம்ம ஒரு 100 பேர்கிட்ட வாழ்நாள பழகணும்னா நம்மள்ட்ட கேட்ட சொல்லுவாங்க, அவங்க இவங்க 2 பேருக்கு நெருக்கமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க இல்லையா? நம்ம யார் மேல மஹப்பத் அதிகமா வச்சிருக்கிறோம், யாரோட அதிகமா தெரிஞ்சிருப்பது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி, இப்போ அந்த கிராமவாசி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கான உறவுகள்ல முதல் உறவு என்ன சொல்றேன்? மாரிஃபத்துல் ரசூல். இது பாடம், நீங்க மறக்க கூடாது. இந்த வார்த்தைகளை மறக்க கூடாது. நான் அந்த மாரிஃபத்தை தான் பேச வரேன். நபி யாருங்கிறத முதல்ல விளங்குங்க. நம்ம விளங்கணும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருங்கிறத. எப்ப விளங்குறது, எப்படி விளங்குறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருங்கிறத, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருங்கிறது எங்க விளங்குறது? இந்த மாதிரி மீலாது மஜ்லிஸ்களுக்கு வந்தா தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கு தெரியும். இந்த சபையில பேச எத்தனை செய்திகளை நீங்க புதுசா கேள்விப்பட்டிருக்கீங்க. 3 தினங்களாக நடக்குது, 12 நாட்கள் நடந்திருக்கும். நமது ஊர் சுற்றுப்புறத்துல ரபியுல் ஆரம்பிச்சதுல இருந்து நடத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. எந்த சபையும் மிஸ் பண்ணாதீங்க.
நபிக்காக கூட்டப்படுகிற எந்த சபையும் வீணாக்கிறாதீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பத்தி பேசப்படுற சபையை விட அல்லாஹ்வுக்கு பிரியமான சபை எதுவும் கிடையாது. நபி மேல உள்ள மஹப்பத்துல கொஞ்ச நேரம் உட்காருங்க. உடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பத்தி பேசப்படுறதை விட அல்லாஹ் ரசிக்கிறது வேற எதையும் அல்லாஹ் ரசிக்கிறது. நபியோட வாரு கபூர்ல அல்லாஹ் நமக்கு நிச்சயமா கேள்வி கேட்பான். கபூர்ல 3 கேள்வி இருக்கு தெரியுதா? மன் ரப்புக வமா தீனுக வமன் நபியுக. கபூர்ல கேட்கப்படுற கேள்வி என்ன? உன் ரப்பு யாரு? உன்னுடைய ரப்பு. உன் தீன் என்ன? உமன் நபியுக. உன் நபி யாரு? ரப்பி அல்லாஹ். ரப்பு யாருன்னு சொல்லுவோம்? அல்லாஹ். தீன் இஸ்லாம் சொல்லுவோம். உங்க நபி யாரு? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டா அல்லாஹ் கேள்வியை விட மாட்டான், விட மாட்டான். அடுத்து ஒரு கேள்வி கேட்பா. புகாரில வருது, முஸ்லிம்ல வருது. மா தக்கூலு ஃபீ ஹாதர் ரஜுல். நீ சொல்ற இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இல்லையா, அவர் விஷயத்துல உன் கொள்கை என்ன, உன் அகீதா என்ன? நபியை பத்தி நீ என்ன சொல்லிட்டு இருந்த? நபியை பத்தி நீ என்ன சொல்ற? இப்போ வெறுமனே என் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால்தான் கேட்க முடியாது. நபி யாருங்கிறத எங்க சொல்லி ஆகணும்? கபூர்ல இல்லையானுமா இல்லையா? கபூர்ல நபிக்கு பதில் சொல்லி ஆகணும். நபிங்க கேள்விக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருன்னு நமக்கு தெரியணும்னா மீலாதுல்லாஹ் வந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரு தெரியும்? மாரிஃபத்துர் ரசூல் இருந்தால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபூர்ல சொல்ல முடியும். நாம மீலாது எதற்கு? அது நம்முடைய கபருக்கு. மீலாது எதற்கு? அது நம்முடைய மறுமைக்கு. மீலாது எதற்கு? நம்முடைய ஜன்னத்திற்கு. மீலாது நடக்கிறது, அது மார்க்கத்திற்கானது, அது சிறுக்காது. அப்படி மீலாதுங்கிறது அதுவே தௌஹீதுங்க. மீலாதுங்கிறது என்னதுதான்? எப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பு கொண்டாடிட்டோமோ, எப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்துட்டாங்கன்னு ஆயிடுச்சோ, அப்போவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர்னு ஆயிட்டான், அல்லாஹ்வுடைய அப்துன்னு ஆயிட்டான். அதுலயே தௌஹீத் வந்துட்ட. மீலாதுலயே அல்லாஹ் ஒருவன் நிரூபிக்கப்பட்டுருச்சு. ரப்பு அல்லாஹ் தான் நிரூபிக்கப்பட்டுருச்சு. ஒவ்வொரு மீலாதும் அதான் நிரூபிக்குது. ஒவ்வொரு மீலாது எதை நிரூபிக்குது? மீலாதுன்னா என்ன அர்த்தம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்ப கொண்டாடு. எப்போ ஒரு நபிக்கு நம்ம பிறப்பு இருக்குன்னு முடிவு பண்ணிட்டோமோ அப்போவே அவங்க இலாஹ் இல்ல தானே, சும்மா தானே, அவங்க இலாஹ் இல்ல, கடவுள் இல்ல. ஒவ்வொரு மீலாதும் எதைதான் போதிக்குது? தௌஹீத தான் போதிக்குது. மீலாத் ரிசாலத்தை போதிப்பது போல தௌஹீதை போதிக்குது. லா இலாஹ இல்லல்லாஹ் அதையும் மீலாத் சொல்லி கொடுக்குது. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை மீலாத். அல்ஹம்துலில்லாஹ். இங்கே அந்த கிராமவாசி அங்கிருந்தா வந்தோம். இந்த இடத்தை மீண்டும் நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு சாப்பாடு எல்லாம் கொடுத்துட்டு திரும்ப அப்படியே அவரை கூப்பிட்டு அப்படியே நடத்திக்கிட்டே வர்றாங்க. வழி அனுப்புறதுக்காக வந்துட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தை கேட்டாங்க அந்த கிராமவாசிட்ட. சல்லி, ஏதாவது தேவை இருக்குதா? ஏதாவது தேவை இருக்குதா? கேளுங்க, கொடுக்குறேன். தேவை இருக்குதா கேளுங்க. இப்படி ஒரு வார்த்தையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா அது எவ்வளவு பெரிய நசீபுங்க, எவ்வளவு பெரிய பாக்கியம். அது வேணுமா இது வேணுமா கேட்டா பிரச்சனை இல்லை. எப்படி கேட்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? தேவை இருக்குதா கேளுங்க. அவர் என்ன கேட்கலாம்? அந்த கிராமவாசி என்ன கேட்டார் தெரியுமா? அவர் கேட்டார், தாபத்தன் அர்க்கபுஹா, எனக்கு ஒரு வாகனம் வேணும், ஒட்டகம் வேணும், கொஞ்சம் தாங்கல அப்படின்னு கேட்டு. தாபத்தன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவருக்கு ஒரு ஒட்டகத்தை கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஒட்டகம் பெரிய காசு தான், பெரிய பெருமானம் உள்ள ஒரு பொருள் தான், வாகனம் தான். ஒட்டகத்தை கொடுத்துட்டாங்க. கொஞ்ச தூரம் அப்படியே நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. கொஞ்ச தூரத்துல மறுபடியும் கேட்டாங்க, சல்லி, ஏதாவது தேவை இருக்குதா கேளுங்க, ஏதாவது தேவை இருக்குதா கேளுங்க. அவரு சொன்னாரு, வீட்டுக்கு வேலை பார்க்கறதுக்கு ஒரு வேலைக்காரன் ஜாலியத்தன் தகுதிங்க, ஒரு அடிமை இருந்தா கொடுங்க, வீட்டுக்கு வேலை பார்க்கறதுக்கு ஆள் இருந்தா கொடுங்கன்னு கேட்டேன். சரி ஓகே, ஒரு அடிமை பெண்ணை கொடுத்தேன். இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டே இருந்தேன்.
விடைபெறுகிற அளவுக்கு மதீனாவுடைய அவுட்டர் வரைக்கும் வந்துருச்சு அவருடைய. சரி, ஏதாவது தேவை இருக்குதாங்க. அவர் சொன்னார், எங்களுக்கு சில ஆடுகள் இருக்குது, அந்த ஆடுகளை பாதுகாக்கிறதுக்கு வேட்டை நாய் வேணும். கல்பன் யஹரிசு கனமி, என் ஆட்டை பாதுகாக்கிறதுக்கு நாய் வேணும், வேட்டை நாய் அப்படின்னு கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேட்டை நாய் ஒன்று கொடுத்துட்டு சரி கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு போனேன். வழி அனுப்பி வைக்கும் போது ஒரு வார்த்தை சொன்னாங்க, பனு இஸ்ரவேலர்கள்ல ஒரு கிழவி இருந்தா, அந்த கிழவியை விட நீங்க பலகீனமாயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுட்டாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, யாரும் சொல்லலாம், அது என்ன கிழவி அப்படின்னு கேட்டாங்க. அது பனு இஸ்ரவேலர்கள் அந்த அம்மா வாழ்ந்துச்சு. அந்த அம்மாவுக்கு யூசுப் நபியினுடைய கபர் எங்க இருக்குன்னு அந்த அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும். பாலைவனத்துல யூசுப் நபியினுடைய கபர் இருக்கு. அந்த பாலைவனத்துல இருந்த கபரு அந்த அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்குமே தெரியாது. மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பனு இஸ்ரவேலர்களுடைய கூட்டத்தை அந்த பாலைவனத்துல சிறை பிடிச்சான். ஒரு 40 வருஷம் சிறை பிடிச்சான். 40 வருஷம் கால பைனஹா முஹர்ரமத்துன் அலைஹிம் 40 சன. குர்ஆன்ல தான் சொல்றான். நான் வந்து ஒரு அல்லாஹ்வுக்கு எதிராக ஒரு வார்த்தையை பயன்படுத்தினான். அதுக்காக அந்த 40 வருஷமா பாலைவனத்துல சிறை பிடிச்சான். அவன் பாலைவனத்தை விட்டு அவனால போகவே முடியாது. காலையில இருந்து திரும்பி ஓடிக்கிட்டே இருப்பான். மாலையில திரும்பி பார்த்தா எங்க பிறந்தாலும் அங்கேயே இருப்பான். அல்லாஹ் பூமி அப்படி சுட்டிக்கிட்டே இருக்கான். இந்த வரலாறு வந்து சூரத்துல் மாயிதால அல்லாஹ் சொல்றான். நீங்க வாய்ப்பு கிடைக்கும் அந்த வரலாறு நீங்க படிங்க. பைத்துல் முகத்தஸை கைப்பற்றதுக்கு போக சொன்னப்போ அவன் சொன்னாங்க, நான் தான் போக முடியாது, கூட ரவுடிகள் இருக்கிறாங்க, நீ மூசா நீங்களும் உங்க ரப்பும் போய் போக செய்யுங்க, நாங்க இங்க உட்கார்ந்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. நீ உட்கார்ந்துக்கிற நீ சொல்றியா, உன் வார்த்தையை வச்சு அவன் பிடிக்கிற, இங்கே உட்கார்ந்துட்டான். 40 வருஷமா மாட்டினாங்க வசமா. இப்போ 40 வருஷத்துக்கு முன்னால அந்த இடத்தை விட்டு இவங்க பாலைவனத்தை கடக்கணும்னா ஒரே ஒரு வழிதான். என்னன்னா, யூசுப் நபி கபரை தோண்டி எடுத்து அவங்களுடைய உடலை எடுத்து பைத்துல் முகத்தஸ்ல கொண்டு போய் அடக்கம் பண்ணு. இது செஞ்சா மட்டும்தான் இந்த குற்றத்தில் இருந்து அவன் தப்ப முடியும்னு அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான், லாக் பண்ணிட்டான். யூசுப் நபியுடைய கபரை தேடுறாங்க. 2 லட்சம் பேர் என்ன செய்யறாங்க, யூசுப் நபியுடைய கபரை தேடுறது ஒரே ஒரு கிழவிக்கு மட்டும்தான் தெரியும். மூசா நபியிட்ட அந்த அம்மாவை கொண்டு வந்துட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம், உனக்கு மட்டும்தான் அந்த கபர் தெரியுமா? ஆமா தெரியும். எங்கம்மா இருக்குது சொல்லுமா, அந்த கபரை நாங்க தோண்டி எடுத்துக்கணும். அதாம்மா சொல்லிட்டு சும்மா கேட்டா எப்படி, சும்மா கேட்டாம வேற ஏதாவது பணத்தை எனக்கு எதிர்பார்த்து போல தெரியுது. சரிமா, நீங்க என்ன கேட்குறீங்க நம்ம பார்த்து பண்ணிக்கலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன கேட்டாலும் பார்த்து பண்ணிக்கலாம். அந்த அம்மா சொல்லிச்சு, இன்னும் முராபகத்துக்கு பண்ணிட்டோம்னா உங்களோட சொர்க்கத்துல இருக்கணும், அது நீங்க பேசலாம், நம்ம அந்த பேர் கொண்டு பேச்சுவார்த்தை நடத்தலாம். இது சொர்க்கத்துல இருக்கணுமா, ஒரு நபியோட சொர்க்கத்துல இருக்கணும் அந்த அம்மா கேட்குது. மூசா அலைஹிஸ்ஸலாம் இது ஏன் சம்பந்தப்பட்டது கிடையாது. நீ சின்ன விஷயமா ஒரு 10,000 ரூபாய் கேட்டா கொடுத்ததுதான். நீ சொர்க்கத்துல இருக்கிறது கேட்கிற, அதுவும் நபிமார்களோட உள்ள சொர்க்கத்துல நம்ம தெளிவா சொல்லிடுச்சு. காட்டணும்னா இந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணா பேசு, இல்லன்னா பேச்சுவார்த்தை கிடையாது. அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் ரப்பையில புது சிக்கலா இருக்கு, நம்ம சொர்க்கத்தை கேட்குது. அல்லாஹ் சொன்னா அதுதான் நிமாந்து தான் பண்ணி முடிச்சிருக்கின்றாங்க, வேற வழி இல்லைன்னா என்னது. இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சாங்க. ஒரு நபி யாரு, ஒரு நபிட்ட இருந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சா அதை எப்படி பயன்படுத்தணும்னு ஒரு கிழமைக்கு தெரிஞ்சிருக்குது. உங்களுக்கு 3 தடவை தந்துமே உங்களுக்கு என்ன செய்யல, 3 வாய்ப்பு தந்துமே சொர்க்கத்தை கேட்டிருக்கலாம் இல்லையா மனுஷன், சொர்க்கத்தை கேட்டிருக்கலாம் இல்லையா. வாழ்க்கையில் இப்படி பல நேரங்கள்ல அப்படித்தான் நம்ம என்ன செஞ்சோம், அல்லாஹ் பெரிய வாய்ப்பா தான் நமக்கு தராங்க, பெரிய நசீபா அல்லாஹ் தரான். அந்த ஆஃபர் நம்ம சரியா பயன்படுத்த வாய்ப்புகளை சந்தர்ப்பங்கள் வாழ்க்கையில் அல்லாஹ் தருவான், யாருக்குமே தரமாட்டேன்னு சொல்ல முடியாது. அல்லாஹ் அந்த சந்தர்ப்பங்களை தருகிற கூட பல நேரங்களை நம்ம வீணாக்கிய. அபூ ஹஸன் ஸர்கானி ரஹ்மத்துல்லாஹி போய் மஹ்மூதுல் கஸ்ரவி போய் நிற்கிறார். யார் மஹ்மூதுல் கஸ்ரவி? 16 தடவை இந்தியாவின் மீது படையெடுத்தவர், 16 தடவை தோத்து போனாரு. தோல்வி, திரும்ப திரும்ப தோல்வி. நான் ஷேக்கிட்ட போய் நிற்கிறார். அபூ ஹஸன் ஸர்கானி ரஹ்மத்துல்லாஹி போய் நின்று கேட்கிறாரு, ஷேக் நான் 16 தடவை படம் எடுத்துட்டேன், ஆனா திரும்ப திரும்ப தோல்வி கிடைக்குது, ஜெயிக்கணும், நீங்க துவா செஞ்சு தாங்கன்னு சொன்ன உடனே ஷேக் தன்னுடைய ஜிப்பாவை கலட்டி கொடுத்து என்னுடைய வசீலா வச்சு அல்லாஹ்ட்ட துவா செய்யுங்க அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க. ஜிப்பா கலட்டி அவர் அவங்களுடைய ஷேக்குடைய ஜிப்பா வச்சு வசீலா வச்சு தொழுது முடிச்சதான் தொழுது துவா செஞ்சு ஜெயிச்சுட்டார். படம் எடுத்து திரும்ப கொண்டு வந்து ஷேக்கிட்ட கொண்டு வந்து ஜிப்பாவை கொடுக்குறேன். ஷேக் கேட்டாங்க, என்னப்பா செஞ்சேன்? இதை வச்சு நான் துவா செஞ்சேன், ஜெயிச்சுட்டேன். ஷேக் சொன்னாங்க, இந்த ஜிப்பாவுடைய மதிப்பை நீ விளங்கலப்பா,
லட்சக்கணக்கானவர்கள் உன் போருடைய எதிர்த்து நின்னாங்க நீ சொல்ற. இந்த ஜிப்பாவுடைய பறக்கத்தை கொண்டு அல்லாஹ் அத்தனை பேருக்கு ஹிதாயத்தை கூட நீ கேட்டிருந்த ஹிதாயத்தை இந்த இந்தியா முழுக்க இஸ்லாமிய நாடாக மாறி பல நேரங்கள்ல அப்படித்தான் அற்பமான விஷயங்களுக்கு மிக உயர்ந்த பொருட்களை நம்ம சாதாரணமா பயன்படுத்தும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மாரிஃபத்தை நபி அவங்க விளங்கிட்டாங்கன்னு சொன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தையும் நம்ம சொர்க்கத்தை புரிஞ்சாங்க. நான் அதைத்தான் சொல்றேன். நபி சின்ன சின்ன விஷயத்துக்கு இந்த சமுதாயம் பயன்படுத்து, சாதாரண விஷயங்களுக்கு பயன்படுத்து. யார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கிட்டாங்க வைங்க, சஹாபாக்கள் பார்வையில விளங்கிட்டாங்க வைங்க. தஹஜ்ஜுல ஒருத்தர் ஒரு சின்ன பிள்ளை 11 வயசு பிள்ளை ரபியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உளுக்கு தண்ணி எடுத்து வைக்கிறாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உளுக்கு செஞ்சாங்க. 11 வயசு பிள்ளைகிட்ட கேட்டாங்க, ரபியா என்னமா வேணும் உனக்கு? அவர் உடனே சொன்னாரு, யா ரசூலல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம 11 வயசு பிள்ளை நம்ம பிள்ளைகிட்ட கேட்டோம்னா நம்ம என்னதான் சொல்லுவோம்? பிள்ளைகிட்ட என்ன வேணும்னு கேட்டா என்ன சொல்லுவார்? மொபைல் வாங்கி கொடுக்குமாரு, ஏதாவது கேட்பாரு. அப்படிதான் நம்ம பிள்ளைங்க. அந்த 11 வயசு பிள்ளை ரபியா கேட்டார், யார சொல்லலாம் உங்களோட சொர்க்கத்தில் இருக்கணும், யார சொல்லலாம் அப்படின்னு கேட்கிறாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிள்ளையுடைய ஈமான சோதிச்சாங்க. அவகைரதாலிக்கு யார் ரபியா, அவகைரதாலிக்கு வேற ஏதாவது கேளுங்களேன், வேற ஏதாவது கேட்கிறார் ரபியா. என்ன சொன்னா தெரியுமா? யார சொல்லலாம், நான் கேளுங்கன்னு சொல்லிட்டீங்க, என்ன கேட்டாலும் நீங்க கொடுப்பீங்க, எனக்கு முழு துன்யாவும் தந்தாலும் வேண்டாம். யார சொல்லலாம், எனக்கு சொல்றது உங்களோட சொல்றது உங்களோட விளக்கினவங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை மிகச் சரியாக விளக்கியவர்கள். மாரிஃபத்துர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு இருக்கிற முதல் குறையே அதுதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரும் விளங்கலங்கறனா நபியை படிக்கணும் பெருமக்களே. நாம் ஒவ்வொருவரும் படிக்கணும். எதுல படிக்கணும்? ஒரு ஆள்ல படிக்கணும். சஹாபிகளுடைய வாழ்க்கையில இருந்து படிக்கணும். சஹாபாக்களுக்கும் ரசூலுக்குமான அந்த உறவுகள் எப்படி இருந்துச்சுங்கிற சரி அல்ஹம்துலில்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்குமான நமக்குமான முதல் பந்தம் என்ன? முதல் பந்தம் மாரிஃபத்துல் ரசூல். மாரிஃபத்துல் ரசூல் நபியா இருக்கிறது விளங்கு. இரண்டாவது ஹக் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கும் நமக்குமான இரண்டாவது ஹக் மஹப்பத்துல் ரசூல். மஹப்பத்துல் ரசூல் முஹம்மது நபி அலைஹி இன்சானி முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நேசிக்க மஹப்பத் அன்பு. ரசூலுக்கும் நமக்குமான ஒரு நபியாரும் விளங்கிட்டா கண்டிப்பா நபி மேல மஹப்பத் வைக்காம இருக்க முடியாது. தெளிவா விளங்கிக்கங்க. நபி மேல உள்ள மஹப்பத் எனக்கு கம்மியா இருக்குதுன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரும் விளங்கவே இல்லையா? ஒரு பொருளை விளங்கினாத்தானே அந்த பொருளுடைய கதிர் தெரியும். அப்படிதானே? ஒரு பொருள் மேல மஹப்பத் எப்பங்க வரும்? ஒரு பொருளை நேசிக்கிறதுக்கு 3 விஷயம் இருக்கு. ஒரு பொருள் நேசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? இன்னொன்னு சொல்லலாம், 4 விஷயங்கள் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. விளங்குறதுக்காக ஒரு பொருள் மேல மஹப்பத் வர்றதுக்கு அழகா இருந்தா ஒரு பொருள் மேல என்ன வரும்? அழகுனால குழந்தைகள் மேல நமக்கு என்ன வருது? அழகுங்கிறது மஹப்பத்துக்கு ஒரு காரணம். சரியா? ரெண்டாவது சொந்தம், உறவு. பாப்பா மேல ஒரு மஹப்பத் வருது, அம்மா மேல ஒரு மஹப்பத் வருது, அண்ணன் தம்பிக்கு மேல மஹப்பத் வருது. ஏன்? என்ன காரணம்? உறவு, சொந்தம். சொந்தம்னா ஒரு மஹப்பத் வரும். மூணாவது என்ன? இஹ்சான். இஹ்சான் என்ன? ஒருத்தர் நமக்கு ஏதாவது உபகாரம் பண்ணியிருக்கிறாரு, எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு, அவர் நம்ம நேசிக்க தான் செய்வேன். எனக்கு ஹெல்ப் பண்ணவர் மேல எனக்கு இயற்கையா மஹப்பத் வர இயற்கை தானே. நான்காவது குலுக் ஹசன், நல்ல குணமுள்ளவரா இருக்கிறார். குணத்தினால ஒருத்தர் மேல என்ன வரும்? நல்ல குணமுள்ள சீதை மஹப்பத் வருமா இல்லையா? ஒருவரை நேசிக்கிறதுக்கு என்னெல்லாம் வேணும்? அழகு, சொந்தம், உபகாரம், அதே மாதிரி நட்பு. இந்த 4மே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிரப்பமா இருக்காங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அழகை பத்தி பேசணுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அழகை நம்ம படிச்சிருக்கிறோமா? நபியினுடைய அழகை நம்ம பார்த்திருக்கிறோமா? ஹதீஸ் ஷரீஃப்ல எவ்வளவு அழகா இருப்பாங்க. உலகத்தினுடைய அழகுல யூசுப் நபியினுடைய அழகை விட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அழகுக்கு வித்தியாசம் என்ன? யூசுப் நபியினுடைய அழகு பார்த்தால் அழகாகவே இருப்பார்கள், எவ்வளவு அழகாக இருப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அழகு பார்க்க பார்க்க அழகு கூடிட்டு. ஒரு தடவை நீங்க பார்த்துட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை திரும்ப ஒரு தடவை பார்த்தா அதை விட அழகா தெரிவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகானவங்க. சொந்தம், நமக்கு ரசூலுக்கும் உள்ள சொந்தம் என்ன? அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். அல்லாஹ் சொல்றான் இல்லையா?
உங்க எல்லாரும் உயிரை விட, உயிர் தான் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப சொந்தமா இருக்கிறது, அதை விட மேலான சொந்தம் யாரு? நபி நமக்கு சொந்தமானவங்க. சொந்தம் பார்த்தாலும் சரி, அழகு பார்த்தாலும் சரி, உபகாரம், இந்த உம்மத்துக்கு செல்லாலேசன் செஞ்ச உபகாரத்தை யாராவது மறக்க முடியுமா? உங்களுக்கு எனக்கு தனிப்பட்ட ஒவ்வொருவர்களுக்கும் செல்லாலேசன் எஸ்டாலிகள் சொல்ல முடியுமா? நபியினுடைய உபகாரத்தை நம்ம வாங்கியிருக்கோம் இல்லையா? ரசூலுடைய அந்த வழக்கத்தினால, ரசூலுடைய இந்த உழைப்பினால தான் இன்னைக்கு நம்ம முஸ்லீம்களாக உட்கார்ந்து இருக்கிறோம். சொர்க்கம் வரை கொண்டு போய் சேர்க்கிறோம். அது ஒரு உபகாரம். அதே மாதிரி நற்குணம். சரி, மஹப்பத்துங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கும் நமக்குமான உறவுகள்ல இரண்டாவது விஷயம் என்னன்னா மஹப்பத், நேசிக்கணும். நபி மேல மஹப்பத் கொண்டு போய் ரசூலோடு கொண்டு போய் சேர்த்து அல்மரவு மாமன் அஹப். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடலாம் வாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்குமான உறவுகள்ல இரண்டாவது என்னன்னா மஹப்பத், அந்த அன்பு, அந்த நேசம். பெரிய பாக்கியம். அல்லாஹ் அக்பர். சஹாபிகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நேசிச்சது மஹப்பத். அது குர்ஆன்ல நான் இந்த ரெண்டையும் தான் அளவுகோலா வச்சு சொல்றேன். அந்த மஹப்பத்தை, மாரிஃபத்தை நீங்க படிக்கிறதுக்கு எப்படி நம்ம குர்ஆனையும் சஹாபாக்களையும் பார்க்கிறோமோ படிக்கிறோமோ அதே மாதிரி மஹப்பத்தையும் அப்படிதான் நீங்க குர்ஆன்ல பார்க்கலாம், சஹாபிகளுடைய வாழ்க்கையில பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் ஜும்மா குத்துபா ஓதிட்டு இருக்காங்க. அப்ப மெம்பர் கிடையாது, பள்ளிவாசல்ல அப்படின்னா என்ன கிடையாது, மெம்பர் கிடையாது, கீழே நின்று தான் ஓதுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பேரித்த மர கட்டை மட்டும் இருக்கும், அந்த கட்டையில சாஞ்சி நிற்பாங்க, உட்கார்ந்து இருக்க மாட்டாங்க, அந்த கட்டையில சாஞ்சி நின்றுட்டு செய்வாங்க, குத்துபா ஓதுவாங்க. குத்துபா ஓதுறது அப்பதான் ஓதுவாங்க. ஆரம்ப காலத்துல அப்படிதான் இருந்துச்சு, மெம்பர் இல்ல. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீண்ட நேரம் நீங்க குத்துபா ஓதணும். ஒரு அம்மா வந்து என்ன செஞ்சு சும்மா முடிச்ச உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாக்குறதுக்கு ஒரு அன்சாரி பெண்மணி வந்து நம்ம சொல்லுச்சு, யாரும் சொல்லலாம் ரொம்ப நேரம் இன்னும் ஓதுறீங்களே, யாரும் சொல்லலாம் கால் வலிக்குமே, யாரும் சொல்லலாம் இன்னறைய குலாமன் நச்சா என்கிட்ட ஒரு அழகான ஒரு திறமையான வேலைக்காரன் ஒருத்தர் இருக்கிறான், ஒட்டூருக்கு பண்ணுவான், உங்களுக்கு அழகான ஒரு ஒட்டுல நான் ஒரு மெம்பர் செஞ்சு தரட்டுமா, ஒரு வேலை மாதிரி செஞ்சு தரட்டுமா, அதுல உட்கார்ந்து ஓதுறீங்களா, யாரும் சொல்லலாம். நம்ம நபிமேல ஒரு மஹப்பத்தை பாருங்க. அந்த அம்மாவுக்கு வந்து மனசுல வந்து என்ன அந்த அம்மா தான் முதல்ல மெம்பர் செஞ்சு கொடுத்துச்சு. நபிமேல உள்ள மஹப்பத்துல அந்த அம்மா செஞ்சதை அல்லா எப்படி கபூல் செஞ்சுட்டான்னு பாருங்க. உலகத்துல உள்ள எல்லா மஸ்ஜிதிலையும் அந்த அம்மாவுடைய சுன்னத்தை அல்லாஹ் இந்த உலகத்துல 38 லட்சம் பள்ளிவாசல் இருக்கு. உலகத்துல மொத்தம் ஒரு துபாயினுடைய ஒரு சர்வே, ஒரு நிறுவனம் எடுத்து கணக்கெடுப்பு, உலகம் முழுக்க மஸ்ஜிதுகளை கணக்கெடுப்பு நடத்தும். உலகத்திலே அதிகமாக பள்ளிவாசல் இருக்கிறது முதல் இடம் இருந்தா இந்தோனேஷியா, 3 லட்சம் 8 லட்சம் பள்ளிவாசல். 2வது இடம் இந்தியா, 3 லட்சம் பள்ளிவாசல். 3வது இடம் பங்களாதேஷ், 2.5 லட்சம். 4வது இடம் பாகிஸ்தான். இப்படியே போதுமைங்க. உலகத்துல 38 லட்சம் பள்ளிவாசல் இருக்குது. ஸ்மார்ட் கணக்கெடுப்பு நடத்தி 10 வருஷம் மேல ஆச்சு. இன்னைக்கு எங்கோ போயிருக்கு. எல்லா பள்ளிவாசல்கள்லயுமே கண்டிப்பாக மெம்பர் இருக்கு. நம்ம வந்து கேட்டுச்சு, யார சொல்லலாம் நான் ஒரு மெம்பர் செஞ்சு தரேனே, இன்ஷியேட்டிவ் பர்சனல் நீ விரும்பினா செய்து கொடுமான்னு சொல்லுங்க. நம்ம அழகான தரமான குவாலிட்டியான சூப்பரான ஒரு மெம்பர் செஞ்சு கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல ஜும்மாவுல மெம்பர்ல ஏறி நின்று குத்துபா ஓதுறாங்க. அல்லாஹ் அக்பர். நிரப்பமாக பார்க்கறதுக்கு அழகா ஓதிட்டு இருக்கும்போது திடீர்னு பள்ளிவாசல்ல ஒரு சப்தம், அழுகை சப்தம், குழந்தை அழுகிற மாதிரி ஒரு சப்தம் கேட்ட உடனே சஹாபாக்கள் பள்ளிவாசல் அங்கே எங்கேயும் திரும்பி பார்க்கிறாங்க. இங்க அழுகை, இங்க வந்து அழுகை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குத்துபாவை நிறுத்தினாங்க.
அந்த பழைய பேரித்த மரக்கட்டை இருக்குத அது ஓரத்துல சாய்ந்து வைக்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் அம்மகு அதை கட்டி பிடிச்சாங்க. கட்டை என்ன செஞ்சாங்க? அழுகை நிறுத்தல், அழுகுது. கப்பலகு முத்தமிட்டார். அழுகையை நிறுத்தவில்லை. குழந்தை வந்து தேம்பி தேம்பி அழுகுங்க. கட்டி பிடிச்சு முத்தமிட இன்னும் தேம்பி அழுகு. கல்ல போயிலே ஏதோ ஒன்று அதோடு பேசினார்கள். அது அழுகை நிறுத்துச்சு. அழுகை நிறுத்துச்சு. சும்மா முடிஞ்சிச்சு. சஹாபாக்கள் கேட்டாங்க, யார சொல்லலாம் என்ன நடக்குது கேட்டா, என்ன நடக்குது யார சொல்ல? இல்ல, நான் இந்த புதிய மெம்பர் வருவதற்கு முன்னால் அந்த பழைய கட்டைகளை சாஞ்சிதான் ஓதுவேன். திடீர்னு அதை பிரிஞ்சிட்டதுனால அந்த பிரிவை அதால தாங்க முடியல. நான் பிரிஞ்சிட்டதுனால அந்த பிரிவை தாங்க முடியாம அதை அழுகுது. நான் கட்டிப்பிடித்தேன், அழுகையை நிறுத்தல. முத்தமிட்டேன், அழுகையை நிறுத்தல. அந்த மரக்கட்டையிடம் நான் சொன்னேன், நீ விரும்பினா உலகத்தில் எந்த இடத்தில் நீ முளைத்தாயோ அங்க உன்னை கொண்டு போய் நெட்டி வைக்க சொல்றேன். பசுமையாக கியாமத்து வரைக்கும் வாழலாம். இல்லைன்னா என்னோட சொர்க்கத்துக்கு வந்துருக்கு அப்படின்னு நான் கேட்டேன். அது சொல்லிச்சேன். சொல்லலாம், உங்களோட சொர்க்கத்தையே என்ன வச்சுக்கன்னு சொல்லிச்சு. நான் அதுக்கு வாக்கு கொடுத்துட்டேன். நான் சொல்லலாம், நான் வாக்கு கொடுத்துட்டேன். நான் ஒவ்வாத்து ஆகிட்டா என்ன அடக்கும் போது நீங்க அதையும் சேர்த்து அடக்கம் பண்ணணும். நான் சொல்லலாம், ஒரு மரக்கட்டை தான். உமரலிகள் அவர் சொல்லுவாங்க, சில மௌத்தா பண்ண யார சூழலாம், உங்க பிரிவை நாங்க எப்படி தாங்க போனோம் யார சூழலாம். கொஞ்ச நேரம் உங்க பிரிவை ஒரு மரக்கட்டையால கூட தாங்க முடியலையே யார சூழலாம். ஒரு மரக்கட்டை உங்களுடைய மகப்பத்தால் அழுதப்படுவதற்கு சொர்க்கத்தை வாங்கி கொடுத்தீர்கள் யார சூழலாம். நபியினுடைய மகப்பத்து ஒரு மரக்கட்டைக்கு கூட சொர்க்கத்தை தந்ததுன்னு சொன்னா, நம்மள மாதிரி உயிருள்ள ரசூலுடைய உம்மத்திற்கு மகப்பத்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்த்த ஒரு ஒட்டகம் நபி மௌத்தா போன பொழுது ஒரு மாசம் சாப்பிடவே இல்லை. மதீனா முழுக்க பைத்தியம் பிடித்தது போல அப்படியே சுத்திக்கிட்டே அரைஞ்சு அப்படியே மௌத்தா போனது. ஒரு ஒட்டகத்திற்கு இருக்கிற மகப்பத், ஒரு மரக்கட்டைக்கு இருக்கிற மகப்பத் உம்மத்திற்கு எப்படி இல்லாமல் போகும்? நபிக்கும் நமக்குமான உறவுகள் மகப்பத்தில் பாலமாக ஆக்கப்படும். இந்த அன்பு, அந்த நேசம். கடைசி ஹஜ்ஜில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 100 ஒட்டகம் குர்பானி கொடுத்தாங்க. அது 63 ஒட்டகம் தங்களுடைய கையால அறுத்தாங்க. செல்போன சைலண்ட்ல வைங்கன்னா வெளியே போய் பேசுங்க. கண்ணியத்துக்குரிய மேலான பொதுமக்களே, இன்ஷா அல்லாஹ் இன்னொரு 10 நிமிடம் இன்ஷா அல்லாஹ் நான் முடித்துக் கொள்வேன். எனவே முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அவர்களுக்கும் நமக்குமான பந்தத்தை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கும் நமக்குமான உறவுகளில் மஅரிஃபத்துர் ரசூல் முதல் வரும், இரண்டாவது மஹப்பத்துர் ரசூல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை மஹப்பத்தால தான் அந்த உறவுகள். ஒரு சாதாரணமான ஒட்டகம், ஒரு மரக்கட்டை எவ்வளவு மஹப்பத் வச்சிருக்கிறது, சஹாபாக்கள் எவ்வளவு மஹப்பத் வச்சிருப்பாங்க. அன்பால தான், மஹப்பத்தால தான் சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அணுகுனாங்க. இந்த நேசம், அந்த மஹப்பத். ஹஜ்ஜில 100 ஒட்டகம் குர்பானி கொடுத்தாங்க. 63 ஒட்டகம் தங்களுடைய கையால அறுத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் சொல்றாங்க, அந்த 63 ஒட்டகமே நபி அறுக்க போறாங்கன்னு சொன்ன உடனே ஒன்றுக்கொன்று அப்படி போட்டி போட்டு வந்து ரசூலுல்லாஹி கருத்து காட்டினாங்க. நபி கையால அறுக்கப்படணும். ஒட்டகங்கள் கூட நபியுடைய அந்த மஹப்பத்துல நேசத்துல
கொண்டு வந்து கழுத்தை காட்டுது. சஹாபாக்கள் சொல்றாங்க, இப்படி 10 உயிரினங்கள் கூட இவ்வளவு தூரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்கிறார். அந்த மஹப்பத்து நபிக்கும் நமக்குமான ஒரு. மூணாவது அலுமத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூணாவது என்னது? அலுமத், கண்ணியம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பத்தி பேசுற இடங்கள் கண்ணியம், நபியினுடைய சபைகள் கண்ணியம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பெயர் சொல்லப்படுகிற பொழுது கண்ணியம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சார்ந்த ஆசாரிகள் கண்ணியப்படுத்தப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதபு ரொம்ப முக்கியம். அதபு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்துல அல்லாஹ் அதபுக்காகவே ஒரு சூரா இறக்கினான். அல்லாஹ் சூரத்துல் ஹுஜராத்னு ஒரு சூரா, அந்த சூரா நீங்க படிங்க. ஹுஜராத்னு ஒரு சூறாங்க. அந்த சூரா இறக்கப்பட்டதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு இந்த உம்மத்து எப்படி அதபா நடக்கணும், ஒழுக்கமா நடக்கணும்ங்கிறதுக்காக கொடுத்தான். அதபு ஹிசை இன்சான் இன்சான் அதபு ரஹீம் ஹைவான். அதபு தான் மனுஷன். அதபு இல்லைன்னா அவனும் ஹைவான் ஒண்ணுதான். ஒழுக்கம் செல்ல குர்ஆன்ல ஒரு முஃபஸ்ஸிர் சொல்வார், எனக்கு சஹாபியான ஞாபகம் இல்லை, குர்ஆன்ல 3000 ரொம்ப கடுமையான ஆயத்துக்கள். குர்ஆன்லயே 3000 அந்த மாதிரி கடுமையாக அல்லாஹ் வார்த்தை பயன்படுத்துறது இல்லை. அவ்வளவு கடுமையாக 3 விஷயத்துக்கு அல்லாஹ் பயன்படுத்துறான். முதல் விஷயம் வட்டிக்கு எதிராக. எதுக்கு எதிராக? வட்டிக்கு எதிராக. ஃபஇல்லம் தஃஅலு, வட்டியை விடலன்னா ஃபஅதனு பிஹர்பின் மினல்லாஹ், அல்லாஹ்வோடு யுத்த பிரகடனம் செய்வதற்கு அல்லாஹ் ரசூலோடு யுத்தம் செய்வது ஒரு கடுமையான வார்த்தை. நான் போருக்கு வரேன் அல்லாஹ் இப்படி ஒரு கடும் வார்த்தை எல்லாம் பயன்படுத்துறது. இது இரண்டாவது, ஒரு மூமினை கொலை செய்யறதை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். வமயக்துல் முஃமினன் முத்தஅம்மிதன், ஒரு மூமினை வேணும்னே ஒருத்தன் அநியாயமா கொலை செய்வானோ ஃபஜஸாஉஹு, அவனுக்கு தண்டனையும் கூலியும் ஜஹன்னம், நரகம். நரகம் சொல்றது ஒரு நிரந்தர நரகம். ஒகலிபல்லாஹு, அல்லாஹ்வுடைய கோபம், வலஅனஹு, அல்லாஹ்வுடைய சாபம், வாக்கரஹு, கடுமையான அதாப். இத்தனை விஷயத்தை சொல்றான். 5 விஷயத்தை சொல்றான். நரகம், நிரந்தர நரகம், அல்லாஹ்வுடைய கோபம், அல்லாஹ்வுடைய சாபம், கடும். குர்ஆன்ல இது ஒரு கடுமையான 5வது வசனம். 3வது வசனம் அல்லாஹ் சொல்றான், முஃமின்களே, நீங்க எவ்வளவு பெரிய அமல் செஞ்சாலும் சரி, எவ்வளவு பெரிய இபாதத்தை நீங்க செஞ்சாலும் சரி, என்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய தர்பார்ல அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்துல கொஞ்சம் நீங்கள் குறைவு செய்தாலும், குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்றான், அன் தஹ்பத அமாலுக்கும் வஅன்தும் லா தஷ்உரூன், வாழ்நாள்ல நீ செஞ்ச எல்லா அமலையும் அழிச்சிடுவாங்க. நீ 10 ஹஜ் செஞ்சுட்டு ரசூலுல்லாஹி தருவாங்க பிடிப்பார், நான் 50 உம்ரா செஞ்சிருக்கிறேன், 10 ஹஜ் செஞ்சிருக்கிறேன், இத செஞ்சிருக்கிறேன், இத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மஸார் தர்பார்ல வந்து ரசூலுடைய அதபு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஒழுக்க குறைவா கொஞ்சம் நீ நடந்தால் நீ அமல் எனக்கு முக்கியவில்லை. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய கண்ணியம் முக்கியம் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பத்தி பேசப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பத்தி அவருடைய ஆகாரங்கள் சம்பந்தம், நபியோடு சம்பந்தப்பட்ட எதற்கும் நீங்கள் கண்ணிய குறைவு நடத்தினால் அல்லாஹ் ஒரு காலத்தை நம்ம பொறுத்துக்க மாட்டோம். அதுல ரொம்ப கவனமாக இருக்கணும் பெருமாள். ஹஜ்ஜுக்கு போறவங்களுக்கு, உம்ராவுக்கு போறவங்களுக்கு இன்னும் அதிகப்படியா மதீனா ஷரீஃபுக்கு போகும்போது ரொம்ப கவனம் வேணும். அந்த இடங்கள்ல போய் நின்றுட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மரியாதை அவமரியாதை குறைவு போல அங்க நின்று செல்ஃபி எடுக்கிறங்கிற பேர்ல போட்டோ வச்சுக்கிட்டு, இது வச்சுக்கிட்டு, போன வச்சுக்கிட்டு, அது அப்படி உள்ள இடம். அது அந்த இடம் அதுக்குண்டான இடம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ரவுலால போய் நின்று இவ்வளவு கண்ணியமான இடம் அது. அந்த இடத்துல போய் நின்று இந்த மாதிரியான காரியம் அதற்கு குறைவு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழுமா நபிக்கும் ரசூலுல்லாஹ், உங்களோடு தான் உங்க ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க, விளங்கிக்கங்க அல்லாஹ். அதப் மரியாதை. ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கு வரணும், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, குபால போயிட்டு கொஞ்சம் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. ஒரு குடும்பத்தை சேர்ந்து வைக்கிறதுக்கு டைம் வந்துருச்சு, வக்து முடிய போது, கதாவாக போது. அபூபக்கர் இமாமத்தை நின்னுட்டாங்க, தக்பீர் கட்டிட்டாங்க, சஹாபாக்கள் பின்னால தக்பீர் கட்டிட்டாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்க. நபி வந்த ஒரு தக்பீர் கட்டிட்டு சஹாபாக்கள் என்ன செய்றாங்க, கை தட்டுறாங்க. தட்டக்கூடாது, அப்ப சஹாபாக்களுக்கு தெரியாது இது என்ன செய்யுங்கிறது தெரியாது. விசில் அடித்தார்கள், ஓரளவு ஒரு காரணம் செஞ்சாங்க. சுப்ஹானல்லாஹ் சொல்லணுங்கிறது அதுக்கு பின்னால தான் கத்துக் கொடுத்தாங்க. அப்படி செஞ்ச உடனே அபூபக்கர் விளைவிட்டாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க, சஹாபாக்கள் வெளியிடுறாங்க தொழுகையில இருந்துட்டு. அபூபக்கர் பின்னுக்கு வர முயற்சி பண்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புதிய பிடிச்சு மட்டும்
அவருக்கு நீங்க பின்னுக்கு வராங்க தெற்கு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிச்சு நீங்க நில்லுங்கிற மாதிரி 3 தடவை தள்ளுறாங்க, நிக்கவே இல்லை. பின்னால சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால கொஞ்சம் தொலை வச்சு முடிச்சிட்டாங்க. தொலை வச்சு முடிச்ச உடனே கேட்டாங்க, மா மனக்க அந்த கையா அமர்த்து கையா அபூபக்கர் அபூபக்கரே உங்களை நிக்க சொல்லி கண்டிப்பா தொழுவுன்னு சொன்னா ஏன் நிக்கலன்னு கேட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்ன வார்த்தை, மாதான யம்பலி இப்னி அபி குஹாஃபா பைன யதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூ குஹாஃபாவுடைய மகன் உங்களுக்கு முன்னால நிக்கிற யோக்கியத்தை தகுதி இல்லை. யாரு இதுக்கு பேர் அதம், ஒழுக்கம். ஒரு கவிஞர் இதை சொல்லுவார், ஒரு கவிஞர் சொல்லுவார், அவருடைய பாஷையில் அவர் சொல்றார், அபூபக்கர் தான் என்ன செய்வார், முன்னால் கிபுலா இருக்கிறது, பின்னால் அந்த கிபுலாவுக்கே கிபுலா இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு முன்னால் எப்படி நின்று விடுவார் என்று கேட்கிறார். ஒழுக்கம் தான் வேண்டும், அதவு தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்குமான உறவு மஅரிஃபத்துர் ரசூல், மஹப்பத்துர் ரசூல், அமலத்துர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான்காவதாக சுன்னத்துர் ரசூல். அன்பு இருக்குதுன்னு சொல்றோம், ஆனா ஃபாலோ பண்றது இல்ல. கண்ணியம் இருக்குதுன்னு சொல்றோம், ஃபாலோ பண்றது இல்ல. மஅரிஃபத் இருக்குது தெரியும் சொல்றோம், ஃபாலோ பண்றது இல்ல. அது பிரயோஜனம் இல்லையே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சுன்னத்தை ஃபாலோ பண்ணணும். நபியை பின்பற்றுவதுதான் ரசூலுக்கும் நமக்குமான உறவுகள். நிறைவாக ஒரே ஒரு ஹதீஸ் சொல்லி முடிக்கிறேன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அக்ரம சுன்னதி மன் ஹஃபிஸ சுன்னதி அக்ரமஹுல்லாஹ் பிஅர்பஇ ஹிசால். என் சுன்னத்துக்கு யார் மரியாதை கொடுக்கறாங்களோ, என் சுன்னத்தை யார் ஃபாலோ பண்றாங்களோ, என் சுன்னத்தை யார் பாதுகாக்கிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் 4 கண்ணியத்தை கொடுப்பான். 4 கண்ணியத்தை கொடுப்பான். அல் மஹப்பத ஃபீ குலூபில் பரரா. நல்லவங்களுடைய உள்ளத்துல அவங்கள பத்தியான மஹப்பத் அன்பு அல்லாஹ் கொடுப்பான். வல் ஹைபத ஃபீ குலூபில் ஃபஜரா. பாவிகளுடைய உள்ளத்துல அவங்கள பத்தி பயத்தை அல்லாஹ் போடுவான். இந்த உம்மத்து சுன்னத்தை கையில் எடுத்துட்டா போதும், நம்மை அழிக்கிறதுக்கு எதிரிகளுடைய உள்ளத்துல அல்லாஹ் நம்மளை பத்தி பயத்தை போட்டுருவான். நம்மளை சுத்தி இருக்கிற சமுதாயத்துக்கு நம்ம மேல மஹப்பத் அல்லாஹ் போட்டுருவான். நாம செய்ய வேண்டியது அந்த சுன்னத், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சுன்னத்தை மஹப்பத்து கிடைக்கும். நல்லவங்க நம்மளை நேசிப்பாங்க, கெட்டவங்க மேல பயம் வந்து நம்ம மேல பக்கத்திலே வரமாட்டாங்க. பொருளாதாரத்தில் அல்லாஹ் விசாலமான பரக்கத்தை தருவாங்க. மார்க்கத்துல உறுதிப்பாட்டை தருவாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு மேலான பெருமக்களே, அந்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நாம யாருங்கிறத விளங்கி அந்த ரசூல் மேல மஹப்பத்து வச்சு அந்த ரசூலை கண்ணியப்படுத்தி அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வாழ்க்கையை நம்ம ஏற்று எடுத்து பின்பற்றி அனுமதமும் பிசகாமல் பின்பற்றி வாழ்ந்து அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு நாளை மறுமையில சொர்க்கத்தில் இருக்கிற பெரும் நசீபை பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருவானாக என்ற வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவுபடுத்துகிறேன். ஆஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.